Now I am going to discuss the revaluation of assets and liabilities at the time of retirement. Retirement அப்ப இருக்குறதும் admission அப்ப இருக்குறதும் ஒண்ணுதான், same process. Illustration 4 and 5, 4, 5 and 6, these are the three illustrations available for the revaluation, especially for the retirement. Admission அப்பையும் retirement அப்பையும் ஒரே ஒரு வித்தியாசமே கிடையாது. ஓல்ட் பார்ட்னர்ஸ் பிரித்து கொடுக்கணும். இங்கே ரிட்டையரிங் பார்ட்னரும் ஓல்டு பார்ட்னர், அங்கே நியூ பார்ட்னர் புதுசாக வரவர் அவர் கிடையாது, அவ்வளோதான். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 4, ரம்யா, சாரா அண்ட் தாரா ஆர் பார்ட்னர்ஸ். ரம்யா, சாரா அண்ட் தாரா ஆர் பார்ட்னர்ஸ். ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் இன் த ரேஷியோ 5:3:2. On 1st April 2018, Tara retires and on retirement, the following adjustments are agreed upon. தாரா ரிட்டையர் ஆகும்போது என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்கன்னா, increase the value of premises by premises ஓட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க 40,000. depreciate stock by 3,000 and machinery by 6,500. ஸோ ஸ்டாக் வந்து 3,000 டிக்ரீஸ் ஆகுது, மெஷினரி 6,500 டிக்ரீஸ் ஆகுது. provide an outstanding liability of ₹500. pass journal entries and prepare revaluation account. So you have to pass the journal entry and then prepare the revaluation account too. ஸோ ரெண்டுமே போடணும். நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் திஸ் இல்லஸ்ட்ரேஷன். ஸோ அப்ரிஷியேட் ஆச்சுன்னா கெயின் credited to the revaluation account, depreciate ஆச்சுன்னா loss debited to the revaluation account. So with that small information we will solve this now. So இது கெயின், இது லாஸ், இது லாஸ். ஸோ இது மூணு லாஸ், இது மட்டும்தான் கெயின். கெயினை ரீவேல்யூஷனில் கிரெடிட் பண்ணுறேன், லாஸை ரீவேல்யூஷனில் டெபிட் பண்ணுறேன். எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக போடுறேன் பாருங்கள். கெயின் ஆகும்போது இல்லஸ்ட்ரேஷன் 4க்கான ஆன்சர். So gain should be credited to the revaluation account, debited to the concern account. So premises account debit to revaluation account. I hope you could understand this. So value being 40,000. Okay, value being 40,000. Okay then. பேலன்ஸ் மூணுமே நமக்கு லாஸ். ஸ்டாக் அண்ட் மெஷினரி வேல்யூ ரெடியூஸ் ஆகுது, லைபிலிட்டி கிரியேட் ஆகுது, அப்போ எல்லாமே லாஸ் தான். எல்லாமே லாஸ்னால் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகணும். ஸோ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட். நீங்கள் இன்னும் பேஸ் வேணும்னா அட்மிஷனில் இருக்கக்கூடிய ரீவேல்யூஷன் சாப்டர் படிச்சுட்டு இங்கே வாங்க, அந்த லெக்சர் லிசன் பண்ணுங்கள். இட் வில் பி வெரி கம்ஃபர்டபுள் தென். ஸோ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெபிட் டு stock value decreases by 3,000 and to machinery value decrease ஆகுது, the loss being around 6,500. and outstanding liability புதுசாக கிரியேட் ஆகுது, liability கிரியேட் ஆச்சுன்னா loss. so outstanding liability அதையும் நான் இங்கே போட்டுக்கிறேன், liability. okay, so how much is that? 500. so overall value is 10,000. should be distributed in the ratio of 5:3:2. right, anyhow நான் சம் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது உங்களுக்கு? 10,000 வருது. ஸோ அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் 40,000 லாஸு, 40,000 கெயின், 10,000 லாஸு, மொத்தமாக நமக்கு கெயின் வந்து 30,000 இருக்குது. அல்டிமேட் ப்ராஃபிட் ப்ரிமிசஸ்னால கெயின், ஸ்டாக் மெஷினரி அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டிஸ்னால லாஸு, கெயின் 40, லாஸ் வந்து 10,000, நெட் ப்ராஃபிட் 30,000 இருக்குது. இந்த ப்ராஃபிட் யாருக்கு போய் சேரணும்? ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு போய் சேரணும். யார் ஓல்டு பார்ட்னர்ஸ்? 3 பேருமே ஓல்டு பார்ட்னர்ஸ் தான். ஸோ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட் to who are the old partners? Ramya's capital, and to Sarah's capital, then one more partner here, and to Tara's capital, right? So we have now credited the gain to the concerned partners. We have 30,000 rupees balance in the revaluation account. என்ன ரேஷியோனா 5:3:2. ஸோ இது 5:3:2 ரேஷியோவில் பிரிச்சோம்னா 15,000, 9,000 and 6,000 is the value. So we have passed the journal entry and we have to prepare the revaluation account too. I am going to prepare the revaluation account here. Revaluation account. So revaluation accountல இந்த என்ட்ரியில் உள்ளதை நான் போஸ்ட் பண்ண போகிறேன். Revaluation. So by premises. Already we have seen asset value increase ஆனாலோ
liability value decrease ஆனாலோ unrecorded assets இருந்தாலோ உங்களுக்கு இந்த சைடில் தான் வரணும். டிக்ரீஸ் ஆகிற அசெட்டோ இல்லை இன்க்ரீஸ் ஆகிற லைபிலிட்டிஸோ இல்லை unrecorded liabilities இருந்தால் டெபிட் சைடில் வரணும். அது இருக்காதுன்னு செக் பண்ணிக்கலாம். ப்ரீமியஸஸ் 40,000 அண்ட் ரீவேல்யூவேஷன் அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற 2 ஸ்டாக் 3,000 and 2 machinery 6,500, 2 outstanding liability 500. So I have posted. Finally this one revaluation to Ramya's capital profit distribute பண்றாங்க. Sara's capital and Thara's capital. Value being 15,000, 9,000, 6,000. If we tally, then it will get closed. So 40,000 rupees, we got the answer. I hope so you could not understand the illustration number 4. Illustration number 4 is over. Now I am going to solve the illustration number 5. Okay, let's see the illustration number 5. Same way. Illustration 5 la I think so revaluation la net impact loss ஆக வர மாதிரி இருக்கு. I may now solve that. Okay, read பண்றேன். Fifth illustration பொறுத்த வரைக்கும் Prabhu, Raghu and Shiva are partners sharing profits and losses in the ratio of 3:2:1. Prabhu, Raghu and Shiva 3:2:1. Prabhu retired from the partnership on 1st April 2017. The following adjustments are to be made. Increase the value of the building by 12,000. Building oda value increase பண்றாங்க 12,000. Reduce the value of furniture by 8,500. இதுல loss, இது gain, இது loss. And a provision would also be made for outstanding salary. Outstanding salary க்கு ஒரு provision கொடுக்கணும் அப்படினா இது வந்து புது liability create ஆகுது. புது liability create ஆச்சுனா loss. Of course we have one gain, two losses. Gain க்கு entry அதே மாதிரி revaluation அக்கவுண்ட்ல credit ஆகும் and loss க்கு entry revaluation அக்கவுண்ட்ல debit ஆகும். So first gain போட்டுக்கிறேன். So illustration 5. Okay, so gain because of building. So building account debit to revaluation account, the value being 12,000 and 12,000, right? Rest two are the loss. revaluation account debit பண்ணனும். So revaluation account loss na revaluation account debit பண்ணுங்க, gain na revaluation account credit பண்ணுங்க. அப்ப எதனால இருக்கோ அத நீங்க டெபிட் கிரெடிட்னு பார்த்து போட்டுக்கலாம். So revaluation account debit to furniture நால ஏற்பட்ட loss 8,500 and to outstanding salary நால ஏற்பட்ட loss 6,500. So overall 15,000 is the revaluation loss. Revaluation நால 15,000 loss, revaluation நால 12,000 gain. இது gain, இது loss. Ultimately எனக்கு 3,000 loss extra-வா இருக்கு. This loss should be given to the old partners, the old ratio. Prabhu, Raghu and Shiva are the old partners. Should be distributed this loss to the old partners. The ratio of 3:2:1 ratio ல நம்ம கொடுக்கணும். So Prabhu loss ன்னு சொன்னால் Prabhu, Raghu and Shivaவை debit பண்ணோம். Okay, Prabhu's capital account debit and Raghu's capital account debit and last Shiva's capital account debit. I hope so you could not understand this one. To what? To revaluation account. Revaluation account la we have a balance of 3,000 should be distributed to these three partners in their own P&L ratio, old P&L ratio, which is 3:2:1. அப்படினா இந்த 3:2:1 அப்படிங்கிற ரேஷியோ பிரிச்சோம்னா 1,500 will be the distributed answer. So entry passed. Now we have to prepare the revaluation account. I am going to prepare the revaluation account here. So revaluation account. So revaluation account வரும்போது first case la buy building value rupees 12,000. second entry la வந்து two furniture
value being 8,500. 2 outstanding salary, value being 6,500. And third entry post பண்ணும்போது by Prabhu, by Rahu, by Shiva's capital அந்த சைடில் வருது அப்படின்னா லாஸ் நெட்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ பிரபுஸ் கேபிட்டல் 1,500, Raghu's capital 1,000, and finally Shiva's capital 500. If I sum up this will be 15,000. You will be getting 15,000, right? So we have solved the question number 5th also over. Now I am going to discuss the question number 6th. 6th question la John, James and Raja are partners in the firm sharing profits and losses equally. 3 partners irukkranga, 3 perume equal ah share பண்ணிட்டு இருக்காங்க. Their balance sheet is given below. Office equipment, machinery, sundry debtors including PDD, stock and bank. Overall value 360. Liability side la John, James, Raja kuriya capital irukku and sundry creditors overall value is given there. Right. Apart from that, adjustments are there. I am going to work out that now. Wait a second. So என்னென்ன adjustments இந்த questionல இருக்கு அப்படினு சொன்னாக்க, so we have first adjustment, Raja retired. இந்த கேஸ்ல வந்து ராஜா ரிட்டையர் ஆகிறார். ஸோ ராஜா ரிட்டையர்ஸ் அண்ட் மிஷினரி இஸ் வேல்யூட் அட் rupees 1,30,000. மிஷினரி 130 வேல்யூ பண்ணுறாங்க. ஏற்கனவே மிஷினரி எவ்வளோ இருக்குது? 140 இருக்குது. 130 வேல்யூ பண்ணிங்கன்னா 10,000 லாஸ். ஸோ இதில் லாஸ் இருக்குது. ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் டிக்ரீஸ்டு பை, அப்போ அதுவும் லாஸ் டிக்ரீஸ்டுனா. பிடிடி இன்க்ரீஸ்டு 2. இந்த இன்க்ரீஸ்டு 2ன்னு சொல்லியிருந்தால் you have to compare with the existing balance. 2000 இருந்துச்சு, இப்போ 3000 அதிகமாகுது. இன்னொரு 1000 loss will be 1000 only. Investment unrecorded to the extent of 25,000 இருக்கிறது கண்டுபிடிக்கிறோம். Now I am going to pass the entry for that. Unrecorded asset வந்து நம்ம gain. அப்போ நமக்கு gain வந்து இது gain, இதுவும் loss, இதுவும் loss, இதுவும் loss. 3 loss ஒரு gain. லாஸாக இருந்தால் ரீவேல்யூஷனை டெபிட் பண்ணோம். அதை முதல் போட்டுக்கிறேன். ஸோ ஃபார் த இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 6, லாஸ் கேஸ் வரும்போது ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட், ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட். எதனால் லாஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க, 2 மெஷினரி நம்மளுடைய புக்கில் 1,40,000 இருக்குது. 1,40,000 இருக்குது. அதை இன்றைக்கி வேல்யூ பண்ணும்போது 130 அப்படின்னா 10,000 rupees நமக்கு லாஸ் ஆகுது. 10,000 rupees நமக்கு லாஸ் ஆகுது. அதே மாதிரி ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் வந்து 2,000 rupees குறையுது. அப்போ அது ஒரு லாஸ். ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் ரைட். த லாஸ் இன் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் பை 2,000 rupees. அண்ட் பிடிடி தோ இன்க்ரீஸ் டு 3,000, ஏற்கனவே 2,000 இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரா லாஸ் வந்து 1,000 தான். 2 பிடிடி ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் பை 1,000 rupees. ஸோ ஓவரால் லாஸ் ஆஃப் தீஸ் 3 ரீசன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 13,000 rupees இருக்குது. So we have loss of 13,000. Now I am going to pass the entry for the 4th one, which is the gain. Revaluation credit பண்ணணும். அப்போ எதனால் இந்த கெயின் வந்திருக்கோ அதை டெபிட் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னால தான் கெயின் வந்திருக்கு. ஸோ ஐ எம் டெபிட்டிங் த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் to 25,000. Okay, to revaluation account, right? I hope so could not understand this. So this 25,000 is the gain, this 13,000 is the loss. Net பண்ணீங்கன்னா 12,000 is ultimate gain எனக்கு வருது. This gain will be distributed to the old partners. யாரு? ஜான், ஜேம்ஸ், ராஜாவுக்கு அவங்களுடைய P&L ரேஷியோவான 1:1 அப்படிங்கிற ரேஷியோவில் பிரித்து கொடுக்கணும். ஈக்குவல் ரேஷியோ வருது. ஸோ அவங்களுக்கு கெயினை கிரெடிட் ஆகுது. அவங்களுக்கு கிரெடிட் பண்ணுறோம் எங்கே? இந்த ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்லேருந்து. அப்போ ரீவேல்யூஷனை டெபிட் பண்ணுங்கள். ஸோ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட், revaluation account debit to who are the partners? John's capital. The value what we have here is 12,000. John's capital to James capital, and then to the last partner is Raja's capital. ஸோ 3 பேருக்குமே அவங்களுடைய P&L ரேஷியோ ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஈக்குவலாக நான் ஷேர் பண்ணி கொடுத்துட்டேன். Now we have to prepare the revaluation account.
From the journal entry we can prepare. Without the journal entry also we can prepare. அந்த சின்ன ஐடியா கொடுத்துருக்கிறேன் இல்லையா, asset increase decrease வச்சு கூட நீங்கள் போடலாம். இனி journal entry போட்டதுனால journal entry போட்டு நான் revaluation account போட்டு காமிக்கிறேன். So revaluation account. So in revaluation account, two machinery is the loss. Two machinery loss by 10,000. Two office equipment loss will be 2,000. Two PDD loss will be 1,000. So these are the three losses. Of course we have gain. Okay, by investment the gain being 25,000. Ultimate gain 12,000 இருக்கு. அதை யாருக்கு பிரித்து கொடுத்துருக்கோம்? ஜான், ஜேம்ஸ் அண்ட் ராஜன். ஸோ இங்கே ராஜா இங்கே போட்டுக்கிறேன். ஸோ ஜான்ஸ் கேபிட்டல், ஜேம்ஸ் கேபிட்டல், and final one is Raja's capital. The value being 4,000. The total will be 25,000 in the both the side. It gets closed. I hope so could understand the preparation of revaluation account under retirement, similar to the admission also, right?